Hello everyone, welcome back to AOB with Analakshmi Akilan. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogனு சொல்ல முடியாது. ஆனா என்னோட பர்சனல் ஸ்பேஸ், இது எங்க வீட்டோட பர்சனல் ஸ்பேஸ். ஆக்சுவலி இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இதுதான் எங்களோட ஒர்க் ஸ்டேஷன் சொல்லலாம். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்குள்ள வீடியோல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க உங்களோட மேக்கப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். நீங்கள் எப்படி ஒரு சிம்பிள் மேக்கப் அந்த மாதிரிக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அது எவ்வளோ ஒரு எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரியும். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே ரூமில் என்ட்ரு ஆனதுமே இங்கே ஒரு ஸ்டோரேஜ், அப்புறம் மேலே வந்து இது வந்து பியோர்லி டெடிகேட்டட் ஃபார் சார்ஜிங் தான். இது வந்து நான் ஸ்டாப் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா மொபைல் தானே எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இங்கெல்லாம் வந்து இந்த கேட்ஜெட்ஸோட எல்லா கேட்ஜெட்ஸோட எல்லாமே இருக்கும். ஸோ இது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இது ஒரு க்யூட்டான ஒரு கேமரா. அது அக்காசோன்னு சொல்லிட்டு வாங்கி இது நான் இன்னும் யூஸ் பண்ணவே கிடையாது. ஒரு க்யூட்டான ஒரு கேமரா. இது ஆக்சுவலி இந்த கோப்ரோ மாதிரி. ஸோ இதை நான் வாங்கி சும்மா வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வெளியில் அவுட்டிங் போகிறப்ப எடுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். அது எப்போ நடக்கும்னு தெரியல. இந்த கொரோனாலாம் முடிஞ்சால் மாத்திரம்தான் நடக்கும். அப்புறம் இங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு இங்கே தேவையான ஒரு கனெக்ஷன்ஸ், அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பேர் கூட தெரியல பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ மாஸ்க் ரொம்ப முக்கியன்றதுனால மாஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கிட்டோம். அப்புறம் இங்கே ஃபுல்லும் ஒயர்ஸ் தான். ஃபுல் ஒயர்ஸ் அண்ட் இது ஃபுல்லும் தான். இது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இந்த இடம் பர்டிகுலர்லி அலாட்டட் ஃபார் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸோட இதுக்காகவே இந்த இடம். ஸோ அடுத்து இங்கே ஒரு கபோர்டு. இது என்னோட ட்ரெஸ் மாத்திரம்தான் மேலேருந்து கீழே வரைக்கும். பட் இதை ஓப்பன் பண்ணால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ கண்ணா பின்னான்னு இருக்கும். கண்ணா பின்னா இன் சென்ஸ் என்ன ஆர்கனைஸ்டாக இருக்காது. எல்லாத்தையும் அயன் பண்ணி வர்றதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது என்னோட கபோர்ட். ஒன்லி சுடிதார்ஸ் அண்ட் நைட் வேர்ஸ் அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. சாரீஸ் எல்லாம் வந்து தனியாக பீரோல் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பீரோல் இருக்குது. அதுக்குள்ளே மாத்திரம்தான் நாங்கள் சாரீ வைப்போம். அது அப்போதான் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். அதானே நான் எத்தனை வருஷம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். என்னோட 20 years கலெக்ஷன். 20 years கலெக்ஷன். அது ஸ்கூல் பருப்பை கட்டிப்பேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சேர். இது பார்க்கவே தோணும் எல்லாத்துக்கும், என்னடா பயங்கர அஃபிஷியல் சேர் எல்லாம் இங்கே போட்டிருக்கேன்னு. இல்லவே இல்லை. இதில் தான் துணியெல்லாம் கொண்டு வந்து காயப்படுவோம். காஞ்ச துணியெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் போட்டுப்பேன். ஏன்னா இங்கே ஈஸியாக மடித்து இதுக்குள்ளே ரொப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சேர் நீங்களாம் வரீங்கிறதுனால இதெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கேன். இல்லைன்னா யூஸ்வலாக இதில் வந்து நாங்கள் உட்காரமோ இல்லையோ எங்கள் துணிங்க தான் உட்காந்துருக்கோம். அப்புறம் இதுதான் எங்களோட குட்டி லைப்ரரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு சென்னையிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வந்தப்போ நிறைய திங்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணவே கிடையாது. ஈவன் அந்த புக்ஸ் கூட எந்த புக் செலக்டிவாக படிக்கணும் அப்படின்ற புக்ஸ் மாத்திரம் தான் எடுத்து வச்சுருக்கேன். மிச்ச புக்ஸ் எல்லாமே மேலே வந்து பரணியில் தான் பாக்ஸ்குள்ளேயே இருக்குது. அது மேக்ஸிமம் படிக்கிற புக்குன்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த புக்ஸ் மாத்திரம் அப்பப்போ எடுத்து வச்சுப்பேன். இதுதான். அப்புறம் இது வந்து சும்மா ஒரு பாக்ஸ். இது இந்த மல்டி யூட்டிலிட்டி எல்லாமே இதில் பார்க்கலாம். அப்புறம் இது என்னோட ஃபேவரட்டான ஒரு கீபேட். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்த பிறகு தனியாக லேப்டாப்பெல்லாம் தூக்கிட்டு போகிறது, டேப்லாம் தூக்கிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து குட்டியாக ஒரு இது வாங்கி கொடுத்தாங்க. நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்ஜெட் பைத்தியம், என்னெல்லாம் புது கேட்ஜெட் இருக்கோ அதெல்லாம் வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி இது ஒரு கீபேட் ரொம்ப நல்லா இருக்குது. சீரியஸாக அது லாஜிடெக்கோடது. இது ஆக்சுவலி நீங்கள் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் iOS ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் டேப் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எனக்கு ஒர்க் ஷீட் எல்லாம் இமீடியட்டாக ஸ்கூலில் உட்காந்து டைப் பண்ணணும், இல்லை எங்கேயாவது ட்ராவலில் டைப் பண்ணணும்னா இது சும்மா ஹேண்ட்பேக்கில் அது அழகாக போய்டும். மொபைலில் கனெக்ட் பண்ணி நான் மேக்ஸிமம் மொபைல் தான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப பெரிய எனக்கு விஷயம்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக என்னாலேயே யூஸ் பண்ண முடியும்னா இது தாராளமாக நல்ல ஒர்த்தான ஒரு கீபேட் தான். மெடிக்கல் கிட் இதுக்குள்ளே எல்லா மாத்திரையிலேருந்து எல்லா திங்ஸுமே, ஈவன் நியூவாக இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுப்பேன். இல்லை அப்புறம் இது ஐ ஹாவ் டு சே திஸ், இது என்னோட டாட்டரோட 7th படிக்கிறப்ப எனக்கு கொடுத்த கிஃப்ட். இல்லை பாப்பா 7th or 8th ஐ திங்க். ஸோ இது ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். மாம் யூ ஹாவ் பீன் த பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மை லைஃப், லவ் யூ அப்படின்னு கொடுத்தா. ரொம்ப நாள் வச்சுருந்தேன். 2 தடவை கீழே போட்டு உடச்சி வேறு வச்சுருக்கேன். இருந்தாலும் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ இங்கே வச்சுப்பேன். அது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த யூ கேன் வின், இது ரொம்ப பிடிக்கும். இந்த புக் ரொம்ப பிடிக்கும். இதை எத்தனை தடவை வேணாலும் படிச்சுட்டே இருப்பேன், புத்தியில் இறங்குற வரைக்கும்.
ஆல்கெமிஸ்ட் எங்கே வச்சுருக்கேன்? ஆல்கெமிஸ்ட் இந்த இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் எங்கேயாவது. ஸோ இதுதான் என்னோட சிம்பிள் புக், என்ன சொல்கிறது, ஒரு சின்ன லைப்ரரி. இதுக்கு கீழே ஃபுல்லுமே என்னோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான். அவ்வளோ இருக்கும். இதுவும் கண்ணா பின்னாடி தான் இருக்கும். அதனால இதை ஓப்பன் பண்ணி காமிக்கல உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக நல்லா ஆர்கனைஸ் பண்ண பிறகு நிச்சயமாக இது ஒரு வீடியோ காமிக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு என் பொண்ணு வீடியோ எடுக்கிறதுக்காக அவளுக்கான லஞ்சம். இதை கொடுத்தா மாத்திரம்தான் ஒழுங்காக வீடியோ எடுப்பான். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான். அப்புறம் இங்கேருந்து வந்து என் பொண்ணோட ஏரியா ஆரம்பிக்குது. இந்த பாட்டில் அவளோட பாட்டில், இது ஐக்கியாவில் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தா. இந்த பாட்டில், இது அந்த அம்மாவோட டேபு, இது அந்த அம்மாவோட சார்ஜ் ஸ்டேஷனு. இங்கெல்லாம் யாருமே தொடவே கூடாது. இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத நானும் வராதுன்ற மாதிரி இந்த ஏரியா. அப்புறம் இது அந்த அம்மாவோட பெட், சோஃபா கம் பெட் ஆக்சுவலி இது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவளுக்குன்றதுனால இந்த ஸ்பேஸ் அவளுக்கு மாத்திரம்தான். அவளுக்கு இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த ஜன்னல் ரொம்ப பிடிக்கும், அந்த வியூ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் இந்த ஸ்பேஸ் அவளுக்கான ஸ்பேஸ். இங்கே நாங்கள் யாரும் தேவையே இல்லாமல் தொந்தரவே பண்ண மாட்டோம். யூஸ்வலாக புக்ஸ் படிக்கணும்னு நினச்சா கூட சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு நான் கீழே உட்காந்து படிப்பேன், இல்லைனா பால்கனி, அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது ஹாலில், அங்கே உட்காந்து படிப்போம் எங்கேயாவது. மொத்தம் இந்த ஏரியாவுக்கு இந்த கூட்டை தாண்டி அவளும் வர மாட்டோம், அந்த கூட்டை தாண்டி நாங்களும் போக மாட்டோம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு குட்டி ரூம். இது ஆக்சுவலி கெஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை வந்து நாங்கள் எங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். என்னோட இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான பொருள், என் பொண்ணோட சொத்து அப்படின்னா இந்த பிலோஸ். இது வந்து அவங்க அத்தை வாங்கி கொடுத்தது. ஆக்சுவலி குவைத் போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க. இது குவைத்தெல்லாம் போய் ட்ராவல் பண்ணி மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இதை கொடுக்க மாட்டா. இது அவளுக்கு. இது வந்து அவங்க அப்பா அங்கேருந்து குவைத்லேருந்து வரப்போ, இது குவைத்லேருந்து இந்தியா ட்ராவல் ஆகி வந்திருக்கு. இது இந்தியாவிலேருந்து குவைத் போயிட்டு இந்தியா வந்திருக்கு. இது குவைத்லேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இது பேர் என்ன பாப்பா? இது பேர் காஃபி, இது பேர் விங்கியாமா. என்ன கொடுமை பாருங்க. அதே மாதிரி இதுவும் உங்க அப்பா அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இதுக்கு பேர் ஷிகா. கரெக்டா? ஷிகா. அதெல்லாம் சுற்றி வச்சுட்டு தூங்கினா தான் தூக்கம் வரும் அந்த அம்மாவுக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க. இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த டோர் அந்த மாதிரியான சிஸ்டமில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இது எப்படின்னா ஃப்ளாட்டாக செவரு கூடவே அந்த இது ஒட்டியிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் எப்படி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் மாத்திரம் சைடில் சின்னதாக ஒரு ஸ்லீக்காக ஒரு டேபிள் பார்த்தோம். எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ட்ரிச்சிக்கு டெலிவர் ஆகலை. அந்த டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, அந்த செல்லர் வந்து அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இது வாங்கினோம். எங்களுக்கு தேவை அந்த செவரு கூட ஒட்டின மாதிரியான ஒரு சிஸ்டம் தேவை, கீழே ஒரு டேபிள் தேவை. ஸோ கடைசியில் மேலேருந்து கீழே வரைக்கும் வேணும்னு நினச்சோம், எங்களுக்கு அது கிடைக்கல. அதனால் இதை கன்வின்ஸ் பண்ணிவிட்டோம். பட் இதுவுமே நல்லா தான் இருக்குது. நல்லா ஃப்ளாட்டாக, நல்லா அகலமாக, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு தம்பல் இருக்கும். இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட தம்பல். அதெல்லாம் தூக்க வேண்டிய என்ன, நீ என்ன இவ்வளோ கேவலமாக சொல்லிட்ட? நல்லா தான் பண்ணுவேன் அதெல்லாம். என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா என்ன சொல்கிறது, பாடி ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. இப்போ தான் கொஞ்சம் அப்படி இப்படி விட்டு இதுவாயிட்டாரு. இல்லைன்னா செம்மையாக வச்சுருப்பாரு. ரொம்ப அவருக்காக தான் மேக்ஸிமம் வீட்டில் எல்லாமே இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே அது அவரோட ஏரியா. அதுக்குள்ளே நாங்கள் தலையிடவே முடியாது. ஆமாம். ஸோ இப்போது இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கம் போல தான் எல்லார் வீட்டில் இருக்க விஷயம் தாங்க. ஒன்றும் புதுசாலாம் ஒன்றுமே இருக்காது. வழக்கம் போல் சீப்பு. இந்த சீப்பில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சீப்பு சொல்லி ஆகணும். எனக்கு இந்த உட்டன் சீப்பு இது ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இது வச்சு நீங்கள் தலையெல்லாம் வார முடியாது. ஆனால் நீங்கள் நல்ல ஒரு இது கொடுக்குறப்போ நல்ல மசாஜிங் ஒரு இது வரும். யூஸ்வலாக இந்த தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு நல்லதெல்லாம் வைப்போம்ல, அன்றைக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. சீக்கிரமாக எண்ணெய் படியும். பட் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஷாம்பு வாஷ் கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிடும். இது கிடச்சிதுன்னா நிச்சயமாக வாங்கி வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்கை விட வுட் ரொம்ப நல்லது. இது ஒன்லி ஃபார் மசாஜிங் பர்பஸ். அப்புறம் இது எங்களோட ரொம்ப ஃபேவரட். இது ஆக்சுவலி ட்ராவலுக்கு கொடுத்தது. இது அழகாக அப்படி க்ளோஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பே ஆகாது. ஸோ இது எங்களோட ஃபேவரெட். இது நல்ல ஒரு பிராண்ட். இது பேர் கூட மறந்து போச்சு, ஏதோ சம்திங். இந்த பிராண்ட் தான் நினைக்கிறேன். வீகா. எஸ் வீகாவோடது தான். இது எல்லாம் சேர்ந்து தானே வாங்கினேன். ஓகே. ஸோ இது அவ்வளோதான். அப்புறம் இங்கே என்ன வச்சுப்பேன் அப்படின்னா, இங்கே ஃபுல்லும் ஐ மேக்கப்ஸ், காஜல். இது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை, இது என்னோட பொண்ணோடது. மஸ்காரா. இது அவளோட மஸ்காரா. இது அவள் யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஐலைனர், இதுவும் அவங்களோட தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது வந்து லிப் லைனர். இது என்னோட ஃபேவரட் லிப் லைனர். இது அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக வரும். இது ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கரையவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 years இருக்கும்ல பாப்பா. லாக்மேயோட தான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு, பிராண்டெல்லாம் மறந்துருச்சு. பட் ஆனால் மேக்ஸிமம் நான் வாங்குறப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பிராண்டடாக தான் வாங்கிப்பேன். ஏன்னா ஸ்கின்ல வந்து ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல, அதனால.
ஸோ இது இங்கே வச்சுப்பேன் எப்பயுமே. அப்புறம் இங்கே இது வந்து என்னோட எப்பயும் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக். இது லாக்மேயோட 925 ஒன்று, ரெவ்லான் ஒன்று. எனக்கு அந்த டார்க் லிப்ஸ்டிக்ஸில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. மேக்ஸிமம் நியூட் ஷேட்ஸ் தான் போடுவேன். இது வந்து மேட்டு, இது ஸ்கூலுக்கு அது மாதிரி வெளியில் போகிறப்போ அது போட்டுக்கிறதுக்கு. இது யூஸ்வலாக பக்கத்தில் ஷாப்பிங் எதுவும் போகிறப்போ ரொம்ப லைட்டாக பார்த்தா தெரியக்கூடாது, போட்ட மாதிரி இருக்கணும் போடாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. நோ மேக்கப் மேக்கப் நோ மேக்கப் லுக். ஏன்னா சும்மா பெயிண்டிங் மாதிரி தெரியதில்ல என்ன இருக்குது, அதனால தான். ஸோ இது லாக்மே அண்ட் ரெவ்லான் இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வாங்கினது, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது ஒரு ஸ்கின் கேர் சீரம். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, இவங்க ஷாப் நான் இன்னொரு நாள் நான் விசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நிச்சயமாக. ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீரம். ஸ்விஸ் பியூட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸ். இது இல்லாமல் போனோன்னு நாங்கள் நாரிடுவோம். ஆமாம், எங்களுக்கு அது ஒரு ஃப்ரீக் மாதிரி. இங்கே வெளியில் போயிட்டாலே வெளியில் போகணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த டியோட்ரைசர்லாம் இல்லாதையோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரே இல்லாதையோ வெளில போனால் ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால போனதுமே சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வேறு எங்கே போனாலுமே முதல்ல போய் தூக்குறது இதுதான் இருக்கும். அதுவும் ஆஃபர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நிறைய தூக்குவேன். ஸோ இதில் பார்த்தா என்னோட ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தா நிவியாவோட பேர்ல் பியூட்டி. இது நிறைய நல்லாவே வித் ஸ்டாண்ட் ஆகுது. இது ரோல் ஆன். இது அதே மாதிரி யார்லேயில் பார்த்தோன்னா யார்லேயில் என்னோட ஃபேவரட் வந்து இங்கிலீஷ் லாவெண்டர் தான். இது வேறு வழி இல்லை. இது ஆஃபரில் வந்து இந்த 3 பேக்ஸ் வரும்ல, அதில் வரப்போ இந்த ரோஸ் வந்தது. எனக்கு அந்த ரோஸ் அவ்வளோ பெரிய இஷ்டம் ஒன்றும் கிடையாது, பட் இங்கிலீஷ் லாவெண்டர் எங்களோட ஃபேவரட். ஸோ இது அப்புறம் எலிசா இது செம்ம ஃபேவரட் என்னோடது. நல்ல ஸ்மெல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்போ போட்டாலும் ஒரு ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஒரு ஹாப்பியாக ஃபீல் கொடுக்கும். அதனாலவே இது ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்ல இது வாங்கினேன்னு என்னவோ தெரியல. இது எலிசா. இதுலேயே இன்னொரு ப்ளூ உமன் இருக்கும். எல்லாமே ஒரே பிராண்ட் தான், பட் இந்த மாதிரி மெஜந்தால இருந்தால் அது எலிசா, ப்ளூ கலர்ல இருந்தால் நியூ உமன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ரொம்ப நாளாக வந்து சார்லி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது இங்கிலீஷ் பிளேசர். இதெல்லாம் என் டிபார்ட்மெண்ட் கிடையாது. இது நிவியாவோட ஒரு மாய்ஸ்சரைசர். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக். இது நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆயுர்வேதிக் தான், ஆனாலும் நல்லா இருக்குது, பயோட்டிக்கோடது. அப்புறம் இங்கே என்ன வச்சுருப்பேன்னா இதுவும் நிவியாவோட மாய்ஸ்சரைசர். அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லும் இந்த கிளட்ச் கிளிப்ஸ். இந்த நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்னோட ஃபேஸ் மேக்கப்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ். இது ரெகுலராக வெளியில் போகிறப்பையோ ஸ்கூல் போகிறப்பையோ சின்னதாக ஷாப்பிங் போகிறப்போ எப்பயுமே இது யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு முகம் மேலே வந்து நிறைய கோட்ஸ் பிடிக்காது. ஏன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் அது போட்டுட்டு. அதனால கொஞ்சம் ஸ்கின் ப்ரீத் ஆகிற மாதிரி லைட்டர் கோட் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது கவரேஜ் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நான் கவரேஜ் லெஸ்ஸாக இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் கவரேஜ் ஜாஸ்தி இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறப்போ நீங்கள் கவரேஜ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய அந்த மேக்கப்ஸ் போட்டுக்கலாம். பட் நார்மலாக நீங்கள் வெளியில் நார்மலாக போகிறப்ப தேவைப்படாது. நான் ஆக்சுவலாக எனக்கு அது அந்த மாதிரி ஸ்கின்க்கு மேலே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் போட்டேன். ஆஸ் அ மேத்ஸ் டீச்சராக எனக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு போர்ட் பக்கத்தில் தான் வேலை. போர்டில் இருக்க சாக் பீஸ் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த பென்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. ஃபுல்லு சாக் பீஸ் தான் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில். ஸோ அப்போ அந்த சாக் பீஸ் மேலே படப்பட என்ன ஆகுனா என்னோட ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகி அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் மேலே வந்து ஒரு பட்டி அடிச்சுட்டு போகிறது. அதுவும் லைட்டாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே ஒரு கோட் ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனோ ஏதோ போடுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சின்னதாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற இன்னொரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா இது லோட்டஸோடது. இது ஆல் இன் ஒன். இது பார்க்கறதுக்கு கன்சீலர் மாதிரி இருக்கும், இல்லை இது ஆக்சுவலி மேக்கப் ஸ்டிக் தான் இது. ஸோ கன்சீலர் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ பவுடர், காம்பேக்ட் பவுடர் எல்லாமே ஜஸ்ட் இதை மாத்திரம் அங்கங்கே சின்னதாக ஒரு சின்ன டின்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணினாலே போதும், ஒரு கம்ப்ளீட் இது லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா இது வழக்கம் போல் இருக்கக்கூடிய காம்பேக்ட் பவுடர் தான். இது மேட் தான் வாங்கிப்பேன், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. அப்புறம் லாக்மேலேயே அதே மாதிரி ஆல் இன் ஒன் இது ஒன்று இருக்குது. இது ரெண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மேக்ஸிமம் தான் ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி போகிறப்ப நான் சொன்ன மாதிரி கவரேஜ் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா மாத்திரம் தான் இது யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஆமாம், இது வந்து கலர் பார். இது என்னோட டாட்டரோட ஃபேவரெட். இது நான் தொடர்றது கிடையாது, இது அவளுக்கு. வேலை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் லிப் லைனர்ஸ். இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது அதனால இது மாத்திரம் சீக்கிரம் கரைஞ்சிருச்சு பாரு. ஸ்ட்ரீட் வேர் கரைச்சு பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஆசைக்கு ஒப்புக்கு வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன். அட விலை கம்மியா இருக்கேப்பா அப்படி சொல்லி வாங்கினது. இது வாணி கிஃப்ட் பண்ணது. இதெல்லாம் சொல்றேன். இது வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு வாணி வந்து கிஃப்ட் பண்ணது பாப்பாக்கு.
ஸோ இது அப்புறம் இன்னும் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இதுவும் லோட்டஸோடது, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேறு எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், கிடைச்சதுன்னா இது நிச்சயமாக வாங்கியே ஆகணும் அதுக்காக. அப்புறம் இது என்னோட பொண்ணோடது. இது ஆக்சுவலி இது எதுக்கு பாப்பா யூஸ் பண்ணுவேன்? அது ஆக்சுவலி ஹைலைட்டர் அது. ஆனா நீ எதுக்கு யூஸ் பண்ற? ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணுவேன். ஐ ஷேடோஸ்க்கு நல்லா இருக்கும். ஆனா பாக்க முகம் ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன். எங்கயாச்சும் ரொம்ப நல்லா தான் இருக்கு பாக்கிறதுக்கு. நல்ல ஒரு பிரான்ஸ் எஃபெக்ட் இல்ல? கன்சீலர் மாதிரி யூஸ் பண்ணிப்பியோ? முகத்துல வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத இருக்கிறப்போ, அதாவது டான்ஸ் ஷோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபேஸ் கிளிட்டரியா தெரியறதுக்காக யூஸ் பண்ணுவேன் இது. ஓகே, ஸோ இது. அப்புறம் இது வந்து இதோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கும். அதாவது அவங்களோட ஸ்கின்னோட பிஹெச் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அப்படியே அடாப்ட் ஆகி லிப் ஸ்கின் இருக்குல்ல, லிப் மேலே இருக்க ஸ்கின்னோட பிஹெச்க்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப பெரிய ரேர் கலெக்ஷன்ஸ். பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் போட்டிருக்கீங்களா, பார்க்க லிப் பாம் மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் பார்க்குறப்போ அப்படியே அழகாக அடாப்ட் ஆகிடும், தெரியாது. அப்புறம் இதுக்குள்ளார வந்து கொஞ்சம் வெட் வைப்ஸ். இந்த வெட் வைப்ஸ்லாம் வந்து அப்பலோவில் வந்து ஆஃபர் போடுவான் பாருங்கள், அப்போ போய் டப்புன்னு போய் தூக்கிட்டு வந்துடுவேன். ஆயில் தான் இது ஃபுல்லுமே. இதில் இதுமே வந்து இது என்னோட பொண்ணோட ஃபேவரட் பேராஷூட் ஜாஸ்மின். நான் ஸ்டிக்கியாக இருக்கும். அப்புறம் இது வந்து கேலா பியோர்னு சொல்லிட்டு ஒரு தடவை முகல்ல நிறைய கேலமைனோடது. ஸோ ஸ்கின் இரிட்டேஷன் அப்போ இது கொடுத்தாங்க. இதுவும் நல்லா கியூர் பண்ணுது. எங்கே ஒரு தீப்புண்ணுக்கு கூட போடலாம். இது தான் ரெண்டுமே சீரம். அப்புறம் இது வந்து அலிவேரா ஜெல். இது ஹெர்பதையோட பிரிங் ஆயில். இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியாது. எப்படி நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறோமோ நல்லது பாப்பா. அதுக்காக இதுல கூடவும் சென்ட் போட்டு வைப்பான். கொஞ்சமா நியாயமா பேசணும். இது வந்து ஆல்மண்ட் ஆயில். இது தீந்துருச்சு இல்ல? இது பாப்பா ஃபேவரட். இது வந்து எங்க வீட்டுக்கார் ஃபேவரட், எவர் டைம் ஃபேவரட் பாராஷூட். அவரு நீ என்ன ஆயில் வேணாலும் நீ வாங்கிக்கோமா, எனக்கு பாராஷூட் வாங்கி வச்சிருமா, அவ்வளவுதான். பிடிக்கும். பட் கடைசியில போய் பாராஷூட்ல தான் போய் நிப்பாரு. அச்சா இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு போயிடுவாரு. ஸோ அவ்வளோதான். இது மேல் ஷெல்ஃப்ல இவ்வளோதான் ஷெல்ஃப். இதுல வந்து கொஞ்சோண்டு என்ன சொல்றது ஜுவல்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு அந்த மேக்கப் கிட்ஸ், இது மாத்திரம் தான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. என்னோட டாட்டரோட இம்பார்ட்டண்ட்டான அந்த செட்டு அந்த மாதிரி வேர் பண்ணிக்கிறது எல்லாமே அவளோட ட்ரெஸ்ஸோட வச்சுப்பா. ஸோ இதில் வந்து காமனாக நானும் என்னோட டாட்டரும் சேர்ந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் அது எல்லாமே இது உள்ளே வச்சுப்போம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இதுதான் ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க என்கிட்ட, மேம் அது என்ன நீங்கள் ஐப்ரோக்கு என்ன கிட் யூஸ் பண்ணுறீங்க அது காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கிட் ஆக்சுவலி. இது நீங்கள் அதுலேயும் பார்த்துருப்பீங்க. இது உள்ளர இது போட்டுட்டு பேட்ரி போட்டுட்டு நல்ல ஸ்கின்னை இழுத்து பிடிச்சிட்டு அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஹேர்னா இவ்வளோ லாங்கான ஹேர் வரைக்கும் இது எடுக்கும். ஸோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees கிட்ட. இதுவே உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ்லையுமே கிடைக்குது. 300-400 கூட கிடைக்குது. பட் நீங்கள் வாங்குறது கொஞ்சம் குவாலிட்டியாகவே வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 1.5 years ஆகிடுச்சு. லாக்டவுன் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவே கொஞ்சம் லோ ப்ரைஸில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அது போயிடும். இது மாதிரி இதுவும் வந்து இது முன்னாடி நான் யூஸ் பண்ணினேன் ஐப்ரோஸ்க்கான ஷேவர்ஸ். இது ரொம்ப சிம்பிளானது. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த ஷேவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டினா இது ரொம்ப கஷ்டம் அது. அப்புறம் இது வழக்கம் போல் ஒரு ட்வீசர்ஸ், அவ்வளோதான். இது நம்ம வீட்லேயே இதெல்லாம் நம்ம திங்ஸ் வச்சு ஒரு பேட்டரி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இருந்தாலும் 1000 தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி இருந்தாலும் நம்ம பார்லரில் போய் எடுக்கிறப்போ தான் நல்ல பர்ஃபெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ரெமெடி மாதிரி தான். டயானா. ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே இருக்க ஷெல்ஃபில் இருக்கிறது ஃபுல்லுமே ஜுவல்ஸ் தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் ஃபுல்லும் பொட்டு. இவ்வளோ வெரைட்டியெல்லாம் நாங்கள் பொட்டு வச்சுப்போம். ஆனால் அது டான்ஸுக்கு வாங்கின பொட்டு. ஆமாம், ஆனால் நம்ம நெத்தியில் வைக்கிறது வந்து கடுகை விட குட்டியாக ஒரு பொட்டு வைப்பா என் பொண்ணு. தேடி தேடி வைப்பா. இதெல்லாம் வந்து என் பொண்ணோட வளையல். இதே பாப்பா இங்கே இருக்குது. இது ஓ ஷெல்ஃப்ல தானே வச்சிருப்பேன். ஓகே, எது ஸ்பேஸ் இல்ல. ஓகே, இது ஆக்சுவலி இது உள்ள வந்து அதுவும் என்னதான். அதுவும் உன்னோடது தான். எல்லாம் உன்னோடது எல்லாம் இங்கே தான் இருக்கு. கொஞ்சம் இடம் இல்லம்மா. ஓகே,
நம்மளோட ஏண்டி ஒரு கப்போர்ட் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் இடம் இல்லைன்ற நீ. புக்ஸ் எல்லாம் வைக்கணும்ல, இதெல்லாம் இங்க காலியா தானே இருக்கு. இது ஒரு நாளைக்கு வரேன் ஆடிட்டுக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன்னு பார்க்குறேன். கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது தான் அங்க வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு குஞ்சலம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இது ஃபேவரட் குஞ்சலம். அழகா மேலே அந்த கெம்ப் செட்டோட வரும். இது ஆக்சுவலாக இது டான்ஸ்க்காக தான் வாங்கினது. எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே இந்த டான்ஸ்க்காக வாங்கினது தான். அப்புறம் இது எல்லாம் வளையல் தான். இது ஃபுல்லுமே இதுலேயும் வளையல் இருக்கு. பப்போ எவ்வளோ வளையல் இருக்கு பாரு. இது ஃபுல்லு டான்ஸ்க்கு யூஸ் பண்ண வளையல் தானே. அது நீங்க இது வந்து சோலா வுட். இது என்னோட டாட்டரோட ஃபேவரட். கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஆமா, டான்ஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் மேல அந்த உச்சியில இருக்க கொண்டைக்கு வந்து இந்த பூ யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலி நான் பின்னதுனா சோலா வுட் இருக்கும்ல, அந்த அது பேர் என்ன சொல்றதுன்னு தெரியல. சோலா வுட்னே இருக்கும். அதுல வந்து ஒண்ணா வச்சு ஒவ்வொரு மல்லிகை பூவா செஞ்சு அழகா சாரிக்கே இதை வச்சுப்பேன். ஒண்ணு நம்பர் 1 வாடாது, குண்டு குண்டாவே இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அதுக்காக ஆனா கொஞ்சம் கலர் மங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. இதை வாஷ் பண்ண முடியாது. இது வாஷ் பண்ண முடியாது தான் பேர் இருக்கு. ஆனந்த பவன் டப்பா. ஆனந்த பவன் டப்பா நினைச்சா இருக்காது. அதுதான் இந்தியன் ஹவுஸ். ஸோ இதெல்லாம் தலைக்கு வைக்கிற ஐட்டம்ஸ் தான். பின் இந்த மேலே வைக்கிற டான்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். இது வந்து என்னோட கோ சிஸ்டர் செல்வி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹைதராபாத்தில் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இதை செம்ம செட்டு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக அந்த பூத்தைத்தலில் கூட நான் போட்டிருப்பேன் நான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது குந்தன் செட்டு. அவங்களுக்கு பெண் குழந்தை கிடையாது, ரெண்டுமே பசங்க தான். ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு அவங்க ரசித்து வாங்கிட்டு வருவாங்க. நான் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், ஆனால் நான் ஒரு நாள் என் பிள்ளைக்கு அழகாக இருக்கலாம் இல்லை. ஆனால் அவங்க எங்கே போனாலும் எங்கள் பெண் குழந்தைங்க அத்தனை பேருக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் ஹைதராபாத் போனப்போ இது சிவானிக்கான கிஃப்ட். அது பார்க்கவும் நல்லா இருக்குல்ல செல்லியமா. அவ்வளோதான் சொன்ன நிமிஷம் அது அப்படியே அவங்கள ஸ்டாப் பண்ணி இது வாங்கியே ஆகணுன்ட்டு. நான் இவ்வளோ வேணாக்கா, இவ்வளோ காஸ்ட்லியாக வேணாம், இது அரௌண்ட் 2+ நினைக்கிறேன்ல, 2000 சம்திங். பட் அது வாங்கி கொடுத்து தான் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இதை எப்பயுமே ஸ்டோர் பண்ணிப்பா சொல்லிட்டேன். நான் மேரேஜ் ஆனால் கூட நான் எடுத்துகிட்டு போவேன்மா என் கூட, செல்வியம்மா கொடுத்தது அப்படின்னா. ஸோ இது ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் வந்து என்னோட டாட்டரோட டான்ஸ் ஜுவல்லரி. அப்போ அந்த டான்ஸ்க்கு வாங்கின நகை அப்படி சொன்னால் கெம்ப் செட். இது ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு டான்ஸ்க்கும் சேர்த்து அப்படியே சேர்த்தது. ஒரே சமயத்தில் வாங்காமல் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் அப்பயும் சேர்த்து. அங்கே கொஞ்சம் வச்சிருக்கேன் பாப்பா, உன்னோட ரூமில் கொஞ்சம் இருக்குல்ல, ஒட்டியானோலாம் இருக்குல்ல. வேற ஒட்டியானோ வந்ததுல அந்த இது மட்டும் கெம்ப்லின்னு ஒரு ஒட்டியானோ இருந்தது. எங்க அதெல்லாம் என் ரூம்ல எங்கேயாச்சும் இருக்குமா? எங்கேயாச்சும் இருக்கும். நான் எங்கே போகிறேன், இங்கே டான்ஸே ஆடுறது இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த அம்மாவோட அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது கீழே இருந்தது, விழுந்துருச்சு. ஆமாங்க. சந்திரமுகி மாதிரி ஒட்டியானம். இதுதான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை. ஞாபகம் இருக்கா? ஐயோ, அது ஃபர்ஸ்ட் அந்த சாங் வந்து காலத்தை வென்றவள் நீ வைஜிபி மேம்காக ஆடினேன். சோக்கர். இது டான்ஸ் மேம் வந்து விஜயதசமி அன்னைக்கு எனக்கு கொடுத்தது. எல்லாருக்குமே கொடுத்தாங்க. I'll show you something. இதுதான் என்னோட குட்டி பொண்ணு 5th படிக்கிறப்ப 6th படிக்கிறப்போ 6th. ரொம்ப பிடிச்சது இந்த கொலுசு தான். மே நத்து புல்லாக்கு எங்க அது ஏன் ஃபேவரட். இந்த நத்து புல்லாக்கு இருக்கு. இதானே அதான். இது நல்ல ஒரு டிவைன். என்ன வேணாலும் மேக்கப் பண்ணலாம். இந்த நத்து போட்டாதான் அதோட அழகே இல்ல. இது எத்தனை ஃபர்ஸ்ட் அந்த டான்ஸ்ல இருந்து இருக்குது என் கூட. ஆமா, இது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம நல்லா சேஃபா வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் மேட்டர்ஸ். நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்டோரேஜ்ல நீங்க வச்சிட்டீங்கன்னா ஷைன் மாறாத இருக்கும். பார்த்தா ஓகே. இதெல்லாம் என்னோட ஆக்சிடைஸ் ஸ்டஃப். அதெல்லாம் எஸ். இதெல்லாம் வந்து அவரோட ஆக்சிடைஸ்ட். இது என்னோட ஃபேவரட். இது என்னோட ஃபேவரட். அது ஏன்னா அது ரொம்ப இமோஷனலா இம்பார்ட்டன்ட் ஆனது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்கும்ல. இதெல்லாம் நான் தேடினது, அது கிஃப்ட் பண்ணது. ஓகே, அதனால ரொம்ப இமோஷனலி இம்பார்ட்டன்ட் எனக்கு. சரி, இது எல்லாமே ஆக்சிடைஸ். இந்த குட்டி குட்டியா சின்னதா. இதோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, கருப்பானாலும் வெள்ளையானாலும் இது இப்படியே தான் இருக்கும். பழசானாலும் புதுசானாலும்
அம்மா இது தாங்கலே. இது நான் எத்தனை வருஷமா போட்டிருந்தானா அத்தனை வருஷமா போட்டிருந்தான். இப்பெல்லாம் போடுறது இல்ல, பட் இருந்தாலும் இது ஃபேவரட். இது போட்டு தான் காதோட அந்த ஹோல் இன்னும் இறங்குச்சு இல்ல. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது அப்படியே நல்லா இழுத்து காதோட அந்த ஓட்டை வந்து கீழே வேஸ்டா போயிடும். இது நான் எவ்வளவு சண்டை போட்டு வாங்க தெரியும் அம்மம்மா கிட்ட இருந்து. அம்மம்மா இதை வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானா இருந்தாலும் வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். தெரியுமா இதுல எப்படி எப்ப போடுறது கொடுத்ததானே உனக்கு? ஆமா ஆமா ரைட். இது அன்டச்சதி வாங்கி கொடுத்தது. இது இது இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது, பட் இது ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் வாங்கினேன். இது வாங்கிட்டு வந்தீங்க அந்த இந்த ஷாப்ல. ரைட். இதுவும் அவங்க சித்தி வாங்கி கொடுத்தது. போயிட்டு வாங்கிட்டேன். இது ரோசி ஆண்டிக்கு கிஃப்ட் பண்ணது. இட்ஸ் a kind of a great crystals. நல்ல ஷைன் தெரியும் பாருங்க உங்களுக்கு. ரெகுலரா இருக்கிறத விட பயங்கர ஷைன் தெரியும். இது கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன் இது ரொம்ப அழகான ஒரு ஸ்டெம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஃபெல்ட் கிளாத்ல வந்து அப்படி போட்டு வச்சேன் டக்குன்னு இது பண்றதுக்கு. அப்புறம் இது சொல்லணும், இது என்னோட டாட்டரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குண்டலம். இது மாலியால வாங்கினது. இது இல்ல இங்க ட்ரிச்சி மாலியால வாங்கினது. துருப்பிடிச்சு போச்சு. ஆனாலும் இதை விட மாட்டேங்கிறா இது. அப்புறம் இது ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. ஆன்லைன்ல நம்ம இயர் கஃப் ஆன்லைனில் வாங்கினோம். இது சென்டரில் வரும், இது சைடில் வரும். அந்த மாதிரி இது நான் போட்டதே இல்லை, வாங்கினதோட அவ்வளோதான். இது செல்வமா கொடுத்த ஷோக்கரோட செட். ஷோக்கர் எங்கே போச்சு? ஷோக்கர் இன்னொன்று இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து இது வந்து மஞ்சுவத்தை கொடுத்தது. ரைட். இது உங்களுக்கு கொடுத்தது? எனக்கு கொடுத்தது, மஞ்சுவத்தை கொடுத்தது. இது 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 நான் சொல்லி ஆகணும். இது அதெல்லாம் ஆன்டிக்ஸ். இது நிஜமாலே ஆன்டிக்ஸ்ங்க. இதோட வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ப்ளஸ்னா நீங்கள் நம்புவீங்களா? இது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இது எல்லாமே ஆக்சுவலி ஆன்டிக்ஸ். 60 இல்லை 70 ப்ளஸ் கூட இருக்கலாம். 60 ப்ளஸ் இருக்கும். இதெல்லாம் நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண போனாலும் ஒரு குவீன் மாதிரியே ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து யாருன்னா என்னோட தாத்தா, அம்மா வழி தாத்தா. அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க. அங்கேருந்து வர்றப்போ அவங்க டாட்டர்ஸ்க்கு கொண்டுட்டு வந்தது, அவங்க ஒய்ஃப்க்கு கொண்டு வந்தது, அது எல்லாமே வந்து அப்படியே எங்கள் பாட்டி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதை அவங்க பொண்ணு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சுட்டுட்டேன். இதெல்லாம் நிஜமே ரொம்ப அந்த ஷைன் பாருங்களேன். ஒரு 60 இயர்ஸ் ஸ்டோன்னா எப்படி இருக்கும் நீங்கள் நம்ப முடியுதா? பார்த்தீங்களா அந்த ஷைன் இன்னும் கம்மியாக இல்லை பாருங்கள். இதெல்லாம் கூட கொஞ்சம் இது பார்க்கறதுக்கே ஒரு ஆன்டிக்காக தான் இருக்குது. இது கொஞ்சம் தூசி படிஞ்சிச்சு, பட் இருந்தாலும் இது கழுவினானா அவ்வளோ ஷைன் இருக்கும். இது என்னோட ஃபேவரட். இது அப்படியே அழகாக சாரீ பெண் சாரியில் நிற்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் நான் காப்பாற்றி வச்சு என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் கொடுப்பேன். நான் எங்கள் வீட்டில் ஆன்டிக்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் இது கூட இல்லை அந்த காலத்தில் வந்து நினைக்கிறேன். இது ஒரு அழகான ஒரு இது. பாவம் என் பொண்ணு உழைச்சி ஓடா போயிடுச்சு. இல்லை 1/2 மணி நேரமாக வச்சு செஞ்சிட்ருக்கேன் அவளை. பசிக்குதுமா? அதுதான் இன்டர்வல் கொடுத்துருக்கேன்ல பாப்பா. ஒரு ஃபுல் மாம்பழம் ஒரு கட்டு கட்டியிருக்கா. ஒரு மாம்பழம் எந்த மூலிக்குமா? இது ரொம்ப ஒரு அழகான ஒரு யூபின்ங்க. இது எங்க பாப்பா வாங்குனது? கனெக்ஷன்ஸ்ல வாங்குனதோ? இப்போ வருது இது மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்தப்போ ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். என்னோட மாமியார் கூட இதில் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க. யூஸ்வலாக எங்கள் மாமியார் இதெல்லாம் ஆசையே பட மாட்டாங்க, பட் இதை பார்க்கவும் அழகாக இருக்குல்ல இந்த கொண்ட பின்னு அப்படி சொல்லி அழகாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலாக நம்ம சடை பின்னிட்டு கூட இப்படி ஒன்று வச்சானா அழகாக அப்படி கல் மாதிரி குட்டி குட்டி தோடு மாதிரி டிசைன் அழகாக இருந்தது. ஸோ இது 12 செட் ஆஃப் பீசஸ். இது இதெல்லாம் காணும் இல்லை அவ்வா கொஞ்சம் கொடுத்தேன் நான். அப்புறம் இதெல்லாம் போடணும்னு நினச்சி வாங்கினது தான். இதெல்லாம் ஒரு நாள் கூட போட்டதில்லை எனக்கு தெரிஞ்சு. போட்டிருக்கேனோ இது ஒரு தடவை சாரி போட்டது. இது ஆக்சுவலாக அந்த ஹேண்ட் கஃப் இது ஹேண்ட் கஃப். இது இப்படி போடுறது.
இது ஆக்சுவலி குவைத்ல வாங்கினது இல்ல பாப்பா இப்படி போட்டுக்கிறது இது இதோட பர்பஸ் ஜிர்கான் அதெல்லாம் இதெல்லாம் ஜிர்கான் ஆமா இதெல்லாம் ஜிர்கான் இது ஆர்டிஃபிஷியல் இது மைக்ரோ பிளேட்டிங் இது இல்ல இது எதுக்காக இப்படி அப்படிலாம் கேட்க கூடாது சும்மா அழகுக்காக எதெல்லாம் அழகா இருக்கோ அதெல்லாம் நாங்க தூக்கிடுவோம் அப்புறம் இது கூட அங்க வாங்கினது உள்ள ரொம்ப அழகா குட்டி குட்டியா ஸ்டோன் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்கு இதெல்லாம் இது ரொம்ப ஆசைப்பட்டு என் பொண்ணு கொலுசு போடுவா என்னைக்காவது ஒரு நாள் போடுவா அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் அது தெரியாதனமா ஒரு நாள் அந்த செல்லியமா கொடுத்த சோக்கர் இருக்கு இந்த சோக்கர் இருக்கு இதோட ஸ்டட் தான் அங்க இருக்குல்ல ரொம்ப அழகா அதோட இது டெல்லி போனப்போ வாங்கிட்டு வந்தது இல்ல டெல்லியோ அது சம்வேர் நார்த் இந்தியா எங்கேயோ போனப்போ அவங்க வாங்கிட்டு வந்தது இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து செமி ப்ரீஷியஸ்ன்ற மாதிரி அதாவது ஒரு நல்லா இருக்கும் அது மேல போட்டுக்கிறது மாத்திரம் 14 கேரட் அந்த மாதிரி இதுவா இருக்கும் இது வந்து இப்போ லேட்டஸ்டா வாங்கினது ஆனா இது நான் இன்னும் யூஸ் பண்ணவே கிடையாது இது வாங்கினதுக்கு அப்புறம் லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு இது ஃப்ரம் ஹைதராபாத் என்னோட கோசிஸ்டர் வந்து பக்கத்துல ஹைதராபாத்ல பக்கத்துல அவர் பேர் தெரியல நர்சிங்கா ஏதோ சம்திங் அவர் ஒரு ஷாப் வச்சிருக்காரு அங்கதான் வந்து நாங்க மொத்தமா கொள்ளையடிப்போம் சென்ஸ் அவருக்கு வரவு ஃபுல்லு எங்களால் மட்டும்தான் போகும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் சீசெட் ஸ்டோன்ஸ் அப்புறம் இது வந்து பேர்ல் ஆக்சுவலி இது வந்து இட்டாலியன் கோரல் இதுல காவிங் இருக்கு பாருங்க இது இட்டாலியன் கோரல் ஸோ இது இன்னும் போடவே இல்லை ஜஸ்ட் வாங்கி அப்படியே இருக்கு ஏதாவது வந்ததுன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ வந்ததுன்னா போட்டுக்கலாம் இது சாரிக்கு ரொம்ப அழகாக இது ஒரு தடவை போட்டோம்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ சம்திங் பிள்ளையார் பட்டியோ எப்பயோ போனப்போ இது ஒரு நாள் போட்டுட்டேன் இது இன்னும் போடவே இல்லை இது வந்து ரியல் பேர்ல் எல்லாமே ரியல் பேர்ல் இது ஸ்டோனும் ரியல் ஸ்டோன்ஸ் எல்லாமே இதோட தோடு இங்கே ஒரு தோடு தான் இருக்குது இன்னொரு தோடு எங்கே இருக்குன்னு தெரியலையே பட் தோடு போடுறது இல்லை நம்ம ஸோ இன்னொரு தோடு எங்கே இருக்குன்னு தெரியல இது கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கும் இருந்தாலும் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் காமிக்கவே கூடாது இப்போல்லாம் ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க இப்போல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லுமே ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் இது ஃபுல்லுமே பயங்கர காஸ்ட்லியான ஒரு கலெக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய டாட்டரோட ஒரு ஆன்டிக் செட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான் இது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி பிட் காஸ்ட்லி அது வாங்கி அதே மாதிரி லுக்லேயே தான் இருக்கும் ரொம்ப நாளாக இதுதான் இப்போ நான் ரீசெண்டா போடுறதுன்னா இந்த மாதிரி டைப் மட்டும் தான் இதுவும் உனக்கு செல்வியமா கொடுத்தது இல்ல ஆமா அவங்க செல்வியமா தான் வெரைட்டி பார்த்து வாங்கி கொடுப்பாங்க பொண்ணுக்கு இது என்னோட 12th ஃபேவருக்கு போட்டேன் இதே சாரி தான் கட்டினேன் சாரி இது டான்ஸ் மேம் கொடுத்தது டான்ஸ் மேம் கொடுத்தது அது உடைச்சிட்டு இது ரெட் இது மேல ரெட் மேல வைக்கவும் உங்களுக்கு தெரியல நீங்க போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இதே மாதிரி லக்ஷ்மி வந்து ஸ்டெட்டும் இதுவும் சேர்ந்து வரும் இதெல்லாம் கொஞ்சம் பிட் காஸ்ட்லியர் தான் பட் வாங்கி வச்சிங்கன்னா லைஃப் லாங் அப்படியே கிடக்கும் இது நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேர பிள்ளைங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் என்ன ஒரு ஷைன் இருந்தது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லேயுமே கிடைக்குது பிளாஸ்டிக் பீட்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி பட் இதோட ஒரிஜினல் அந்த ஸ்டோன்ஸில் கிடைக்கிற ஷைன் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது உங்களுக்கு இது எமரல்டு தானே தெரியல பட் ஆனால் இதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான் இதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி பட் இருந்தாலும் அந்த ஷைன் உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பராக இருக்கும் எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான் இது என்னோட பெஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இது குவைத்தில் வாங்கினது இது கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு கோல்ட் டிரான்ஸ்பரண்ட் ஒரு பீடு இந்த கிறிஸ்டல் வந்து நைட்டில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸில் போடுறப்போ பயங்கரமாக ஷைனியாக இருக்கும் பயங்கர ஷைனியாக இருக்கும் அப்புறம் இது எவர் கிளாசிக் பிளாக் ரொம்ப அழகானது பார்த்தா அந்த ஷைன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நல்லா தெரியுது நல்லா இருக்கும் நைட்ல ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு வாங்கி கோர்த்தேன் இந்த செட் வாங்கி இது நான் கோர்த்தது இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்ல் இது அது கொஞ்சம் குட்டி ரைஸ் பேர்லுக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸ் நீங்கள் சார்மினார் போனீங்கன்னா சுற்றி ரொம்ப அழகழகாக வச்சுருப்பாங்க ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னோட டாட்டரோட இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பட் இதெல்லாம் வந்து செமி ப்ரீஷியஸ் கொஞ்சம் காஸ்ட்லியர் தான் பட் லைஃப் லாங்காக இருக்கும் 2 ஜென்ரேஷன் தாண்டி கூட இது அப்படியே உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகான ஒரு செட் இது ஃபேவரட் சொல்ல போனால் ரொம்ப அழகாக இருக்கும் இது வேர் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக இது வந்து ஒரு பட்டு சாரிக்கும் நல்லாயிருக்கும் நார்மல் காட்டன் சாரிக்கும் வந்து
ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு செட் கலெக்ஷன்ஸ். அப்புறம் என்கிட்ட ஸோ இதில் இருக்கிற செட் எல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் இருக்க ஸ்டோன்ஸ் ரியல், மேலே இருக்க அது மாத்திரம் 14 கேரட். பட் இருந்தாலும் லைஃப் லாங்காக இருக்கும். இது நம்ம என்ன சொல்கிறது, அழகாக நீங்கள் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் குவைத்தில் வாங்கினது. ஒரு ரம்ஜான் சமயத்தில், அந்த பக்ரீத் சமயத்தில், அந்த சமயத்துலலாம் வந்து அந்த சேல் மாதிரி போடுவாங்க. அப்போ நீங்கள் போய் நல்லா வாங்கலாம். நல்லா என்ன சொல்கிறது, பயங்கர ஆஃபரோடு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி அந்த ஷைன் கூட, கல்லெல்லாம் பார்த்தா ஜிர்கான் அப்புறம் ஸ்ட்ரோஸ்கி, அதோட ஹை குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் இது. நான் இதை டிஸ்பிளே பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப சேர்ந்து நல்ல மைன்யூட் ஜிர்கான் இது. இதெல்லாம் ஸ்ட்ரோஸ்கி ஸ்டோன்ஸ். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஷைன் கம்மி ஆகவே ஆகாது, அவ்வளோ அழகாக இருக்கும். போடலை, அது வேறு விஷயம். இது ரெண்டும் நான் எனக்கும் என் டாக்டருக்கும் சேர்த்து வாங்கினேன். அவளுக்கு வந்து ஒயிட் கோல்டு வேணும்னு சொன்னால், எனக்கு எல்லோ கலர் கோல்டு. ஸோ ரெண்டும் சேர்த்து அதோட பிரேஸ்லெட், ரெண்டுக்குமே அதே மாதிரி மேட்சிங்கான பிரேஸ்லெட்ஸ். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கே அழகாக ஒரு ஸ்வான், இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு ஸ்வான் இருக்கும் இந்த எட்ஜில். அவ்வளோ அழகான கிராஃப்ட்மேன்ஷிப். அப்புறம் இது என்னோடய டாட்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது, பிளாட்டினம் கோட்டட். இது பர்த்டேக்கு இல்லை பாப்பா, பர்த்டேக்கு. இது கொஞ்சம் சிம்பிளாக போட்டுக்கிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் போடவே இல்லை, அது ஒரு விஷயம். ஸோ இது ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது காதுக்கு பின்னாடி போயிடும். இந்த கம்பு காதுக்கு பின்னாடி போயிடும். ஸோ தட் இப்படி இருக்கும் அழகாக. அப்படி பார்க்குறப்போ காது இப்படி கவர் ஆகி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் அதே பேட்டர்ன். அப்புறம் இது ரொம்ப அழகானது. இது ஷோஸ்கி அண்ட் ஜிர்கான். ரொம்ப மெல்லிசான செயின் தான், பட் பார்க்க ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கூடயோ இல்லை வேறு எது கூட போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதோட மேட்சிங். இது அப்புறம் இது வாங்கினதுலேருந்து பிரிக்க கூட இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். டேக் கூட பிரிக்கவே இல்லை. 2.5 grams. ஓகே, உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லும் எக்ஸஸாக ஐகானிக். எப்போல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ முன்னாடி நாங்கள் வாங்கி வச்சுப்போம். இதெல்லாம் இந்த எக்ஸஸாக இருக்கிறது. அப்புறம் நீலி பிரிங்காதி தைலம், இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணினேன். வீட்டில் வந்து பல வருஷமாக இருக்குது. போனால் போகுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் தான் பல வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரே நல்ல விஷயம்னா இது ஒன்று தான். இந்த வளையல் எல்லாரும் இதை வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த வளையல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கண்ணாடி வளையல். இது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, பட் இந்த சார்கோல் பேக் நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. இல்லை, எனக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆக்கிடுச்சு. எனக்கு நல்லா செட் ஆகுது. டியர்ஷி நல்லா இல்லை, பட் இந்த இது நல்லா இருந்துச்சு. இது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து எங்களோட எப்பயுமே ஃபேமஸ் வந்து இந்த எவர் யூத். இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும் தான் எங்களோட முக்கியமான பியூட்டி பார்லர் சீக்ரெட். ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா அன்னைக்கு தான் நாங்கள் எங்கள் முகத்தையே கவனிப்போம். அன்னைக்கு தான் அடடா கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு முதல்ல எவர் யூத்தை தான் தேடி போய் வாங்குவோம். 60 rupees அப்போ நான் முத வாங்கினப்போ. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அப்புறம் இது வந்து அதே தான், அந்த எலிசா அதில் வாங்கின எக்ஸ்ட்ரா ஒன்று. நியூ உமன், இது எலிசா, இது நியூ உமன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கம்பெனி தான், பட் அதோட இது ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் வாங்குறேன், ட்ரை பண்றேன், டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்க மக்களே, நான் ட்ரை பண்ணது அத்தனையுமே வந்து நியூட் ஷேட்ஸ். எதுவுமே டார்க் ஷேட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். இதுதான் நான் முத வாங்கி, இதுதான் என்னோட ஃபேவரட். ஆமாம், போட்ட மாதிரியே இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கும். லோட்டஸோட இதான் ஃபர்ஸ்ட் வாங்குனது. லோட்டஸோட லிப்ஸ் அது ஸ்டோர் பண்ணி இங்கிலீஷ் பிளேஸ் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கீங்க இத்தனை நாளா. நான் எதுக்கிட்டே மறைச்சு வைக்க போறேன்? அப்படியே இங்கிலீஷ் பிளேஸ் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கீங்க. அந்த மேல ஒன்னு இருக்கு, அப்புறம் அதான் என்னோட ஃபேவரட் ஃப்ளேவர். ஒரிஜினல். ஓகே, இதுவா? இதுதான் என்னோடது. ஓகே, அப்புறம் யார்ட்லேயில் வாங்கினது மிச்சம் ஒன்று இருக்குது. 2+1 ஃப்ரீ. இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இப்படி ஆக்சுவலாக இது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது. இது ஆக்சுவலி மியானோட பேண்ட் ஸ்டிக்கு. இது ஆக்சுவலி டான்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இது பார்க்க இவ்வளோ ஒயிட்டாக இருக்குல்ல,
கன்சீலர் எல்லாமே சேர்ந்து வரும். இது லாங் லாஸ்டிங். இதில் எஸ்பிஎஃப்பும் சேர்ந்து இருக்குது உங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கவரேஜ் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இது கிடைச்சதுன்னா ஏதாவது டான்ஸோ இல்லை ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கோ இதுக்கெலாம் நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கலாம். இது என்னோடய டாட்டருக்கு டான்ஸ்க்காக நான் வாங்கினது. இது ஆக்சுவலி இந்த ஆட்டிடியூடில் கிடைக்கக்கூடிய டெஸ்டர் பேக்கு. ஆம்பேயோடது. அதில் ஒரு கேண்டி பிங்க். இது காணவே காணோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஐ ஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு லைட்டாக ஒரு ஜென்டில் ஒரு கிளிட்டர் கிடைக்கும். அப்புறம் இது வந்து ஃபேர் க்ளோவோட ப்ளூ ஹெவனோடது. இது கன்சீலர். இது பேன் க்ரீம். நான் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்கப். இது பேன் க்ரீம். இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொதவி வச்சிருக்கோம் இது. பட் இதுவுமே நல்ல கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இது கன்சீலர் தான். இது பிங்க் கலர்ல ஆகும் ஃபேஸ். உங்களால டிஃபரன்ஸ் தெரியும் பாத்தீங்களா? இது நல்ல ஒரு பிங்கிஷா இருக்கு. இது ஸ்பஞ்ச் இது உங்களுக்கு வாங்கி கொடுத்தா என்னோட கோ சிஸ்டர் இவங்க ஹரின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களும் சிவானியோட என்ன சொல்றது ஃபேவரட் சித்தி அவங்க. ஸோ இது வந்து அந்த அம்மா குவைத்லேருந்து வரப்போ அவங்க சிவானிக்காக வாங்கி கொடுத்தது. இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கன்சீலர் இல்லை பாப்பா? இதெல்லாம் கன்சீலர். இதெல்லாம் கிளிட்டர். இந்த ஷேட்ஸு இதெல்லாம் ஏன் புதுசாக இருக்குன்னு கேட்டிங்களா? யூஸ் பண்ணாதானுங்க நல்லாயிருக்கும். இது பாருங்கள். இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அதோட அந்த க்ரீஸ் கூட போகவே இல்லை பாருங்கள். கோல்டுக்கு போயிருக்கும், லைட்டாக பிளாக்குக்கு போயிருக்கும். பிளாக் வந்து அந்த ஸ்மோக்கி ஐ கொடுக்கறதுக்கு. ஓகே, வேற எதுவும் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ அவ்வளோதாங்க. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே நான் இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மேக்ஸிமம் என்னோடது வந்து ஸ்கின் கேர் இருக்கும். மேக்கப் அப்படின்னு பார்த்தா என்னோட டாட்டரோட டான்ஸ்க்கான அந்த ஒரு இதுவாக இருக்கும். ரெகுலராக வந்து பெருசாக ஒன்றும் மேக்கப் ஃப்ரீக்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் இருக்க மாதிரியே எண்ணெய், பவுடரு, அப்புறம் ஸ்ப்ரே, இதுதான் என்னோட கலெக்ஷன்ஸும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் நீங்கள் வந்து எவ்ரிடே மார்னிங் நீங்கள் வெளியில் போகிறப்பையும் சரி, வெளியில் போயிட்டு வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் சரி இருக்கிறதுக்கான ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸ். உங்களை நீங்களே பார்த்து ஒரு நிமிஷம் உங்களால் உங்கள் முகத்தை ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் அர்த்தம். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் உங்கள் முகத்தை நீங்களே உங்கள் கண்ணாடியில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அது வந்து கான்ஃபிடன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான இடம்ன்றது கண்ணாடி. அதே மாதிரி கண்ணாடியில் வந்து நான் வழக்கமாக பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான் ஒட்டி வைப்பேன். யூ கேன் டூ, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யாரும் சொல்ல தேவையில்லை, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ யூஸ்வலாக பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே ஒட்டி வச்சிருப்பேன். சரி, இப்போ வீடியோ எடுக்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்காதுன்றதுக்காக அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கார்னரில் இங்கெல்லாம் ஒட்டி வச்சுப்பேன். அதை விட ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எனக்கு வந்து முருகனோட இந்த யாமிருக்க பயமீன். இது வந்த கதை வந்து கடைசியாக ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இது வந்ததுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக திருச்செந்தூரில் இந்த ஸ்டிக்கர் நான் பார்த்துட்டேன். உள்ளே நுழைஞ்சப்போ அந்த கடையில் கேலண்டர் ஷாப்பில் உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்துட்டேன். சின்ன வயசில் நிறைய இடத்துல இந்த மாதிரி யாமிருக்க பயமேன் அப்படின்னு எழுதியிருக்கும். அது பார்த்து மனசில் இருக்கும், சா இது வாங்கணும்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போகிறேன் நான். ஆனால் ஆக்சுவலாக மறந்துட்டேன். கேலண்டர்லாம் வாங்கி சுருட்டி வீட்டுக்கெலாம் கொண்டு வந்தாச்சு. ஊரில் வந்து நான் பிரிக்கிறேன், ஃபஸ்ட்டு இது உழுகுது, இந்த ஸ்டிக்கர் உழுகுது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இது நான் வாங்கணும்னு நினைக்கல. ஆக்சுவலாக அந்த ஷாப் இவங்க வந்து இதை எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறது கிஃப்ட் மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. 2 பீஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இது பார்க்கும் அப்படியே கண்ணிலலாம் தண்ணி வந்துருச்சு. இது வாங்கணும்னு நினைக்கல, இது தானாக தேடி வந்ததுனால இது காலையில் எந்திரிச்சு பார்த்துட்டா என்ன கவலை இருந்தாலும் போடா முருகன் இருக்கார் பார்த்துக்கலாம்டா, கடவுளே நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ அதனால் இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இவ்வளோதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும்லாம் காமிக்கிற மாதிரி கிடையாது. ஸோ என்னோடய ரூம் இதுதான் எங்களோட பர்சனல் ஸ்பேஸ். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயமோ 2 விஷயமோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் வர்றேங்க. இதுலேயே எனக்கு தெரியுது எனக்கு பெருசாக ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கான விஷயங்கள் எதுவும் நான் சொல்லலைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள், அடுத்து வேறு மாதிரியான வீடியோஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.